ஐபிஎலுக்கு முன்னாடி சிஎஸ்கேக்கு எது நடக்கவே கூடாதுன்னு நினச்சோமோ அது இப்போ நடந்திருக்கு. இந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. ஆமாம் கைஸ், ஐபிஎல் 2026 நேத்தன் எல்லிஸ் ரூட் அவுட் ஆகியிருக்காங்க. அஃபிஷியலாக நியூஸ் வந்திருக்கு. என்ன நடக்குது, என்ன ஆச்சு, அப்போ ஐபிஎல் 2026 நேத்தன் எல்லிஸ் வர மாட்டாரா என்னான்னு அங்கே பார்க்கலாம். ஆமாம் கைஸ், நேத்தன் எல்லிஸ் T20 வேர்ல்டு கப் முடிஞ்ச கையோட அவங்க நாட்டில் உள்ள லோக்கல் மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது லோக்கல் மேட்ச் முடிஞ்ச கையோடு தான் இன்ஜுரின்னு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் அஃபிஷியலாக சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு இது பண்ணியிருக்காங்க. இப்போ ரூல் அவுட் ஆகிட்டார். சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் யாராச்சும் எடுப்பாங்கன்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் நாங்கள் தேடிட்டுருக்கோம், கிடைச்சா எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் இப்போ சோல்ட் அவுட் ஆன பிளேயர் மட்டும்தான் நமக்கு கிடைப்பாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்தோம்னா ஃபாஸ்ட் பவுலர், டெத் பவுலர்ஸ் நமக்கு வேறு யாரும் இல்லை. இருந்தாலும் அவருக்காக டெத் பவுலர்ஸ் போடுற அளவுக்கு இப்போ சோல்ட் அவுட் ஆன பிளேயர் யாரும் இல்லை. மேபி கிடைக்கலாம். நல்ல பிளேயர்ஸ்னு பார்த்தோம்னா லக்கு இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். லக்குன்னு பார்த்தோம்னா இப்போ தெரியும், நம்ம லக்கை பற்றி நமக்கே தெரியுது, பார்த்துட்டு தான் இருக்கீங்க நீங்கள். ஓகே காய்ஸ், பார்ப்போம் எந்த பிளேயரை எடுக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே காய்ஸ், இது போல் ஏதாச்சும் அப்டேட் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். ஓகே காய்ஸ், பாய்.